நெல்லையில் நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான ஆன்மீக செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக இந்த கொலை சம்பவங்கள் கடந்த 2 மாதமாக கொஞ்சம் ஓய்ந்த நிலையில இன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு போலீசார் கண் முன்னால ஒரு குற்றவாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மாவட்டத்தோட உட்புற பகுதியான கீழநத்தம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி போலீசார் பிளாக் டவுன் வில்லேஜஸ் அண்ட் கிரைம் டவுன் வில்லேஜஸ் சொன்னாங்க. அதாவது குற்ற சம்பவங்கள் மற்றும் குற்றங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக கணக்கெடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில கடந்த 6 மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற கொலைக்கு பலிக்கு பலியாக இன்னைக்கு மாயாண்டி அப்படிங்கிறவங்க தான் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. நெல்லை மாவட்டத்தோட நீதிமன்றத்துக்கு அருகில நடைபெற்ற இந்த கொலையானது போலீசாரோட கண் முன்னால நடந்ததா சொல்லி தற்போது வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டி அதன் அடிப்படையில் அவங்க தற்போது போலீஸ்காரங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாவட்டத்தோட உட்புற பகுதியில் நடைபெற்று வந்துட்டு இருந்த நிலையில தற்போது மாநகரோட மைய பகுதியில போலீசார் கண் முன்னாடி ஒரு குற்றவாளியானவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் நெல்லை மாவட்டத்தை ஒரு கடும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தி இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலைக்கான காரணங்களை முழுமையா விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிச்சிருக்க நிலையிலையும் இப்ப ஏற்பட்டிருக்கிற பதட்டமானது சற்று அதிகமாகவே இருக்குதுங்க. சிவகுமார், நீங்க இணைப்புல இருக்கலாம். தொடர்ந்து தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கொலை சம்பவத்தை கண்டித்து போலீசாருடன் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலையை போலீசார் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். கீழநத்தத்தில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக மாயாண்டி கொலை செய்யப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீதிமன்ற வாசலிலே நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருடன் வழக்கறிஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது முதல்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்ற வாசலிலே நிகழ்ந்த இந்த கொலை சம்பவத்தால் போலீசாருக்கும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கொலை நிகழ்ந்த போது போலீசார் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலை சம்பவத்தை கண்டித்து போலீசாருடன் வழக்கறிஞர்கள் வாக்குவாதம் செய்து வரக்கூடிய நிலையில் நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலை போலீசார் வேடிக்கை பார்த்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மாவட்டத்தோட உட்புற பகுதியில கீழநத்தம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. இந்த பகுதி காவலர்களோட அதாவது கண்காணிப்பு, அதாவது காவலரோட கண்காணிப்புல எப்பவுமே இருக்கும். அதாவது காவல்துறையை பொறுத்த மட்டும் அதிகமாக சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள், குற்றம் தொடர்பான காரணங்கள் அதிகமா நடக்கக்கூடிய பகுதிகளை பிளாக் டவுன் வில்லேஜஸ் அண்ட் கிரைம் டவுன் வில்லேஜஸ் அப்படிம்பாங்க. அதாவது அந்த கீழநத்தம் அப்படிங்கிற பகுதி கிரைம் டவுன் வில்லேஜ், அப்படி அதிக அளவுல குற்றச்சம்பவங்கள், கொலை உள்ளிட்டவைகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி கூறப்படுற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னால ஒருவருக்கு அடிக்கடி கொலை நடந்தாலும் 6 மாதத்துக்கு முன்னால முருகன்கிறவர் கொலை செய்யப்பட்டதா, அதுக்கு மூல காரணமா இருந்தவர் தற்போது கொலை செய்யப்பட்ட மாயாண்டி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தோட நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வளாகத்துக்குள்ள 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் இருக்கு. மகளிர் நீதிமன்றம், சிறார் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்கள் இருக்குது. பொதுவாக இந்த நீதிமன்றம் முன்பு எப்பவுமே 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பல்வேறு இடங்களில் பணிபுரிஞ்சிட்டு வருவாங்க. இந்நிலையில அந்த நீதிமன்றம் அருகிலேயே ஒரு குற்றவாளியான கருதப்படக்கூடிய ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இங்க கடும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதுல வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்க பணிபுரிந்துட்டு வர்ற போலீசார் முறையானபடி பணிபுரியல, அது மேலும் கொலையாளிகளை கொலை செஞ்ச நிலையிலையும் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர
தடுக்க முன் வரல அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாவட்டத்தோட மைய பகுதியில நடைபெற்ற இந்த கொலையால மாவட்டம் முழுவதுமே வந்து கடும் பதட்டம் ஏற்படுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். பாதுகாப்பு